Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல்ல வந்து பேஸ்ட் ஸ்பெஷல் ஆப்ஷன் பத்தி நம்ம பார்க்க போறோம். இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். எக்ஸல்ல பொறுத்த வரைக்கும் இந்த பேஸ்ட் ஸ்பெஷல் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணாம இருக்க முடியாது. பிகாஸ் நம்ம வந்து ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன்ல இந்த பேஸ்ட் ஸ்பெஷல். ஓகேங்களா, நம்ம எப்பெல்லாம் வேல்யூஸை வந்து ஃபார்முலாவில இருந்து வேல்யூஸா கன்வெர்ட் பண்றோமோ அப்பெல்லாம் நம்ம வந்து இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணும்போதும் இந்த பேஸ்ட் ஸ்பெஷல் ஆப்ஷனை யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்க, நம்ம கிட்ட வந்து ஃபியூ எம்ப்ளாயோட சேல்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதில் வந்து சம் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 மந்த்துக்கான சேல்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கு. அந்த டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா சம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அச்சீவ்டு கவுண்ட் இருக்கு. இந்த அச்சீவ்டு கவுண்டை வச்சு டோட்டல் கவுண்டை வந்து டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அது வந்து அவங்களோட சேல்ஸ் பர்சன்டேஜ். ஓகேங்களா, ஸோ இதில் நமக்கு ஃபார்முலாவும் இருக்கு, டேட்டாவும் இருக்கு. அதாவது நியூமரிக் வேல்யூவும் இருக்கு, ஸ்ட்ரிங் வேல்யூவும் இருக்கு. ஓகேங்களா, நார்மலா இந்த டேட்டாவை வந்து நம்ம பேஸ்ட் ஸ்பெஷல் பண்றதுக்கு முன்னாடி இந்த இன்ஃபர்மேஷனை காப்பி பண்ணாதான் நமக்கு அந்த ஆப்ஷன் வந்து விசிபிள் ஆகும். இப்போ நார்மலா இங்க பாருங்க, ஹோம் டேப்ல இந்த பேஸ்ட்ன்ற ஆப்ஷன்ல போறேன். இங்க நமக்கு அந்த பேஸ்ட் ஸ்பெஷல் நமக்கு இங்க விசிபிள் இப்படி ஆகும். இப்ப பாருங்க, இந்த இடத்துல வந்து நான் இந்த டேட்டா அப்படியே காப்பி பண்றேன். காப்பி பண்ணின உடனே எனக்கு இங்க போயிட்டு செக் பண்ணுங்க, இங்க நமக்கு சில ஆப்ஷன்ஸ்ல எனேபிள் ஆயிருக்கும் ஹோம் டேப்ல பேஸ்ட்ன்ற ஆப்ஷன்ல. இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பேஸ்ட்ல வந்து நம்ம டைரக்டா இங்க வந்து என்ன பண்ணுவோம், இங்க பாட்டம்ல பேஸ்ட் ஸ்பெஷல் இருக்குல்ல, இந்த விண்டோ கிளிக் பண்ணோம். இங்க கிளிக் பண்ண உடனே எனக்கு ஒரு விண்டோ ஓபன் ஆகும். இந்த விண்டோவில் தான் நம்ம மல்டிபிள் ஆக்டிவிட்டி வந்து நம்ம பண்ண போறோம். ஓகேங்களா, இப்போ வந்து நான் இதை கேன்சல் பண்ணிக்கிறேன். அதர்வைஸ் நம்ம எங்க வேணுமோ அங்க கிளிக் பண்ணிட்டு கர்சரை காப்பி பண்ணிட்டு இங்க போயிட்டு நான் பேஸ்ட் ஸ்பெஷல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண எனக்கு அதே விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல அந்த பேஸ்ட் ஸ்பெஷலை கிளிக் பண்றதுக்கு முன்னாடி டாப்லயே நமக்கு சில ஆப்ஷன்லாம் வியூ ஆகும். பேஸ்ட், வேல்யூ, ஃபார்முலாஸ், டிரான்ஸ்போஸ், ஃபார்மேட்டிங், பேஸ்ட் லிங்க், இந்த மாதிரி நமக்கு மல்டிபிள் ஆப்ஷன் வந்து ஷோ பண்ணுது. இந்த விண்டோவை நம்ம வந்து ஷார்ட்கட்ல எப்படி எடுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா Alt ES. நான் ஆல்ரெடி டாப்ல வந்து ஷார்ட்கட் டிஃபைன் பண்ணி வச்சிருக்கேன். ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு ES, Alt ES, தட்ஸ் இட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பேஸ்ட் ஸ்பெஷல் விண்டோ வந்துடும். இப்போ இந்த விண்டோ வந்து நம்ம ஷார்ட்கட்ல எடுக்கிறத வந்து லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணும்போது நம்ம போய் டூல்ல எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு டைம் வந்து சேவ் ஆகாது. அதனால டைமை சேவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், ஷார்ட்கட்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, Alt ES. இப்போ நான் அகைன் ப்ரெஸ் பண்றேன், Alt ES. இப்போ நமக்கு இந்த ஆப்ஷன்லாம் வந்துடும். ஓகேங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ஆல் இருக்கு, டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிருக்கு. ஆப்ரேட்டர் வந்து நன்னு, பிகாஸ் நம்ம எந்த கால்குலேஷன் யூஸ் பண்ணல. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நன்னு இருக்கு. இதுல வந்து நமக்கு ஃபியூ ஆப்ஷன் இருக்கு, டிவைடு, மல்டிப்ளை, சப்ட்ராக்ட், அடிஷன். ஓகேங்களா, இப்போ ஆல் இருக்கு. நான் இங்க வந்து கிளிக் பண்றேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னாக்க எல்லாமே வந்து ஃபார்முலா, எனக்கு அந்த கால்குலேஷன் எல்லாமே, நம்பர், டெக்ஸ்ட் எல்லாமே வந்து நமக்கு இங்க அப்ளை ஆயிடும். ஓகேங்களா, பட் ஃபார்முலாவோட இருக்கும், வேல்யூஸா கன்வெர்ட் ஆயிருக்காது. இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலா அப்படியே இருக்கு. ஓகேங்களா, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலா வந்து இருக்கு, அப்படியே வந்து நமக்கு பேஸ்ட் பண்ணிடும். இப்போ நான் இதை அகைன் அன்டூ பண்ணிக்கிறேன். அன்டூ பண்றதுக்கு Ctrl Z கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதாயிடும். இப்போ Alt ES. இப்போ அகைன் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா, இந்த ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்க, எனக்கு இங்க ஃபார்மேட் எதுவுமே அப்ளை ஆயிருக்காது. நமக்கு ஃபார்முலாஸ் வந்து இங்க அப்ளை ஆயிருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலாஸ்லாம் இருக்கு நமக்கு, பட் ஃபார்மேட்டிங் எதுவுமே நமக்கு அப்ளை ஆயிருக்காது. இப்போ அன்டூ பண்றேன், அகைன் Alt ES கொடுக்குறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் வேல்யூஸ் நான் இங்க கொடுத்துட்றேன். வேல்யூஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க எனக்கு எல்லாமே வேல்யூஸா கன்வெர்ட் ஆயிருக்கும், பட் ஃபார்மேட் எதுவுமே நமக்கு அப்ளை ஆயிருக்காது. இப்போ ஃபார்மேட் இதுல நீங்க அகைன் அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா Alt ES, இங்க வந்து ஃபார்மேட் வந்து தனியா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து வேல்யூஸாவும் கன்வெர்ட் ஆயிருக்கும், அதுக்கப்புறம் நமக்கு ஃபார்மேட்டும் அப்ளை ஆயிடும். ஃபர்ஸ்ட் நீங்க வேல்யூஸா மாத்திக்கிட்டு அகைன் வந்து ஃபார்மேட் அப்ளை பண்ணறதாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ அகைன் அன்டூ பண்ணிக்கிறேன், Alt ES கொடுக்குறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் இருக்கு. இந்த கமெண்ட்ஸ் வந்து எப்படி நம்ம இது கொடுக்குறதுனா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நான் சம்திங் ஏதாவது கமெண்ட்ஸ் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 100% ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட் கமெண்ட் இருக்குங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
நான் ஆல்ரெடி இருக்கிற இந்த சிஸ்டம் நேம் டெலிட் பண்ணிவிட்டு 100% அச்சீவ்டுன்னு போடுறேன். ஓகேங்களா, அச்சீவ்டுன்னு சொல்லிட்டு நான் இங்கே கொடுத்துக்கிட்டு இதை வந்து நான் போல்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம ஒரு கமெண்ட் கொடுத்துருக்குறோம். இந்த கமெண்ட்டை வந்து நான் இப்போ பாருங்கள், இந்த என்டையர் டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து நான் Alt ES கமெண்ட் மட்டும் நான் கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள், இங்கே கமெண்ட் மட்டும் எனக்கு வந்து பேஸ்ட் ஆகிருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு இப்போ அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். பர்ஃபெக்டாக அங்கே வந்து கமெண்ட் வந்து பேஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அகைன் வந்து நான் என்ன பண்ணுறேன், Alt ES இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேலிடேஷன் நம்ம கொடுத்தா வேலிடேஷன் வந்து அப்ளை ஆகும். அதே மாதிரி ஆல் யூஸிங் சோர்ஸ் தீம்னாக்க நமக்கு சோர்ஸில் வந்து என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அது அப்படியே வந்து நமக்கு இங்கே பேஸ்ட் ஆகும். இங்கே பாருங்கள், அங்கே டாப்பில் என்ன இருக்கோ அந்த வித் ஃபார்முலாவோட நமக்கு வந்து இங்கே பேஸ்ட் ஆகிடும். சோர்ஸில் என்ன கண்டென்ட் இருக்கோ அது அப்படியே வந்து நமக்கு இங்கே பேஸ்ட் ஆகும். அகைன் Alt ES இங்கே பார்த்து ஆல் எக்ஸப்ட் பார்டர். இப்போ பாருங்கள், எல்லாமே எனக்கு வந்து இங்கே பேஸ்ட் ஆகிருக்கு. ஆனால் பார்டர் மட்டும் வந்து எனக்கு அப்ளை ஆகிருக்காது. ஓகேங்களா, அதே மாதிரி இப்போ அன்டூ பண்ணிக்கிறேன். Alt ES கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலம்ஸ் வித்து. இப்போ காலம்ஸ் வித்து வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த இடத்துல கொடுக்கறத விட நான் பக்கத்தில் இப்போ பாருங்கள், இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு தான் நம்ம அந்த பேஸ்ட் ஸ்பெஷலுக்கு போக முடியும். இப்போ பாருங்கள், இங்கே வந்து நமக்கு காலம் வித்து வந்து நமக்கு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வித்து கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்குது, கம்மியாக இருக்குது. இப்போ நான் இங்கே Alt ES கொடுக்குறேன். இங்கே வந்து காலம் வித்து மட்டும் நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், எனக்கு அந்த இங்கே லெஃப்ட் சைடு இருக்கிற காலம் வித்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு இங்கே சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்திருக்கும். இப்போ அகைன் வந்து டேட்டாவை நான் காப்பி பண்ணிக்கிட்டு Alt ES கொடுக்குறேன். இங்கே வந்து ஃபார்முலா அண்ட் நம்பர் ஃபார்மேட். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம ஃபார்முலாவும் அப்ளை பண்ணணும், அதே மாதிரி நம்பர் ஃபார்மேட்ஸில் இருக்கணும் நம்ம டேட்டா அப்படிங்கிறத நான் அங்கே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக நம்ம கண்டென்ட் எல்லாமே வந்திருக்கும். ஃபார்முலாவும் வந்து நமக்கு கரெக்டாக அப்ளை ஆகிருக்கும். ஸோ இது நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். ஓகேங்களா, இதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேஸ்ட் ஸ்பெஷலில் வேல்யூஸு ஃபார்மேட்டு அதே மாதிரி இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷனு இந்த ஃபார்முலாஸ் அண்ட் நம்பர் ஃபார்மேட்டு. அதே மாதிரி இங்கே ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுவோம், வேல்யூஸ் யூஸ் பண்ணுவோம், ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவோம், ஆல் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வேல்யூஸ் அண்ட் நம்பர் ஃபார்மேட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபார்மேட்டில் வந்து நமக்கு இங்கே பேஸ்ட் ஆகிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா இருக்காது, வேல்யூஸாக கன்வெர்ட் ஆகி நம்பர் ஃபார்மேட்டில் வந்து பேஸ்ட் ஆகிடும். அகைன் வந்து Alt ESV கொடுத்தோம் அப்படின்னாக்க ESV கொடுத்தோம் அப்படின்னா டைரெக்டாக வேல்யூஸாக கன்வெர்ட் ஆகிடும். நம்ம வந்து Alt ES கொடுத்தோம்னா இந்த விண்டோவில் வந்து நின்றுடும். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போஸ் கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டேட்டா வந்து டிரான்ஸ்போஸ் ஆகி இந்த டேபிள் வந்து ஹரிசாண்டல் வியூவில் இருந்தது வந்து வெர்டிக்கல் வியூவில் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு ஷோ பண்ணுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து எம்ப்ளாயி ஹெட்டர் இன்ஃபர்மேஷன் ரோ வைஸாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலம் வைஸாக நமக்கு ஷோ பண்ணுது. ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து இந்த பேஸ்ட் ஸ்பெஷல் ஆப்ஷனை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடியது. இதை வந்து ஷார்ட்கட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. இந்த கான்செப்ட் பிடிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.